சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த புத பகவான் குருவோடு இருக்கிறது ஒரு பக்கம் தெய்வ விலகி நின்றால் கூட இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது. 9ஆம் இடம் அப்படின்னாலே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும். வேலை பார்க்குறதா இருந்தால் பார்க்கும் வேலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த காலத்தில் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஸ்மார்ட். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த வாரம் ஸ்மாராக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே லவ் அஃபேர் இருக்குது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு காதல் விஷயம் நார்மலாகவே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். ஆனாலும் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் யாருக்கும் பெரியசா கடன் கொடுக்காதீங்க. குறிப்பாக பழைய கடன் அடைக்க புதுசாக கடன் வாங்காதீங்க. யாருக்கும் பெரிய லெவலில் ஏதாவது ஜாமீன் போடுறது, சூரிட்டி, செக்யூரிட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஃபினான்சியல் பரவாயில்ல. இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் உதவி பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரால் உங்களுக்கு பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கும். அதனால் அது விஷயத்துலேயும் நீங்கள் கவனம். யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கிரக நிலைகள் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் தரிசனம் பண்ணுங்கள். இந்த கஷ்டங்கள் குறையும்.